ஏர்பேஸ் தான் காட்டுறாங்க. ஏர்பேஸ்ல நம்ம மேஜர் வந்து அவரோட டீமை பார்க்க போயிருப்பாரு. அப்படி பார்க்க போயிருக்கும்போது எல்லாருமே ஃபாலின் ஆகுறாங்க. ஃபாலின் ஆகி எல்லாருமே நம்ம மேஜருக்கு சல்யூட் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு நபர் மட்டும் நம்ம மேஜருக்கு சல்யூட் பண்ண மாட்டேங்கிறான். இதை பார்த்தோன்னே மேஜர் அவங்ககிட்ட போறாரு. போயிட்டு வந்து என்ன கேட்குறாருன்னா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் எனக்கு சல்யூட் பண்ண மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த நபர் என்ன சொல்றான்னா, நான் இப்போ உனக்கு சல்யூட் பண்ண மாட்டேன், அது வேணா அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றான். அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஜென்ரல் அங்கே வந்துடுறாரு. ஜென்ரல் வந்ததுடனே எல்லாருமே அவருக்கு சல்யூட் பண்றாங்க. அப்போ நம்ம ஜென்ரல் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, உனக்கு கோட் 89 வயலேஷன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட்னால என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொன்னதானே, எனக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி அந்த கர்னலும் சொல்றாரு. அப்போ நம்ம ஜென்ரல் என்ன கேட்குறாருன்னா, எதுக்காக நீ வந்து அவருக்கு சல்யூட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதானே, என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கர்னல் வந்து நம்ம மேஜருக்கு சல்யூட் பண்றாரு. இதை பார்த்தோன்னா நம்ம மேஜர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜென்ரல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஜென்ரல் வந்து சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்ரல் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு, சரி ஓகே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணுங்க, அடுத்த நாள் வந்து என்னோட ஆஃபீஸில் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போயிடுறாரு. இந்த சீனை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு இந்த டெரி அண்ட் ஃபில்லை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் ஒர்க்கை இந்த ஃபில்லோட வீட்டில இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபில் என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, ஏலியனை பத்தி பேசிட்டு இருப்பான். இப்படி வந்து ஃபில் வந்து ஏலியனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம டெரி என்ன சொல்றான்னா, நம்மளோட கிளமெண்ட் காணாம போய் 4 மாசம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டெரி சொல்றான். இதை கேட்டதுன்னா ஃபில் என்ன சொல்றான்னா, ஆமா 4 மாசம் ஆச்சு, எனக்கு வருத்தமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபில் சொல்றான். சொல்லிட்டு திரும்ப ஏலியனை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ டெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்து சொல்கிறான், இங்கே பாரு நான் வந்து கிளமெண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், நீ ஏன் வேறு ஏதாவது பற்றி பேசிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதானே, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதாவது கிளமெண்ட் காணாமல் போயிட்டா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஃபில் சொன்னதானே நம்ம டெரி என்ன சொல்கிறான்னா, இருந்துட்டு போகுது, அவன் காணாமல் தான் போயிருக்கான், அவனோட உடம்பு கூட நம்மளுக்கு இங்கே கிடைக்கல, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுனில் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம டெரி சொல்கிறான். இதை கேட்டதோடனே ஃபில் வந்து கோவப்படுறான். இதனால வந்து டெரி அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஃபில் வந்து எவ்வளோ சொல்கிறான், இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, இது நம்ம தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஃபில் சொல்கிறது கேட்காம நம்ம டெரி அங்கிருந்து போயிடுறான். இதை நம்மளுக்கு காட்டிட்டு திரும்பவும் லில்லியை தான் காட்டுறாங்க. லில்லி வந்து பாத்ரூமில் இருப்பா. அப்போ அவள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருக்கா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆமை இருக்குது. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம கிளமெண்ட்டும் இந்த லில்லியும் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது இந்த டவுனில் இருக்கிற ஒரு ஹையஸ்டான ஒரு இடம், அதாவது ஒரு டவரு. அந்த டவருக்கு வந்து லில்லியை வந்து இந்த கிளமெண்ட் பையன் கூட்டிகிட்டு போயிருப்பான். கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்லியிருப்பானா, இந்த இடம் வந்து யாருக்குமே தெரியாது, இந்த இடத்த வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, அதனால நம்ம இதை வந்து ஒரு ஹைடிங் பிளேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கிளமெண்ட் பையன் சொல்லியிருப்பான். இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. காட்டிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கிளமெண்ட் பையன்